ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருங்க நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். Iqoo 11 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவ்னால அமேசானில் பார்த்தீங்கன்னா டே பை டே ஏதாச்சும் ஒரு ஸ்பெக்கை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி இதோட டாப் 2 ஸ்பெக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லான்ச் ஆயிருச்சு. பெரிய பெரிய இங்கிலீஷ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஸோ 10 லான்ச்சு எப்போ சேலுன்னு தெரில, ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சேலானது ஸ்டார்ட் ஆயிடும். இன்றைக்கி தேதிக்கு ஒரு 1.5 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா OnePlus கம்பேர் பண்ணும்போது Iqoo ஒரு படி மேலே தான் இருக்குது. ஏன்னா OnePlus நம்பி வாங்கி அதில் ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ, டிஸ்பிளே லைன் இஷ்யூ இப்படிலாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேட்டுக்கு எது காம்படிட்டர்னு பார்க்கும்போது Iqoo பார்த்தீங்கன்னா எல்லா விதத்தையும் பூர்த்தி செய்கிறாங்க. ஒரு 30,000 பட்ஜெட்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, 15,000 கிலோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்படி பார்க்கும்போது எல்லா செக்மெண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் OnePlus Iqooன்னு கேட்டால் எதை சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ எனக்கு இப்போதைக்கு இப்போ ஒரு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா Iqoo நல்லா பண்ணுறாங்கப்பா, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ Iqoo 11 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இன்வைட் வந்து எல்லா பெரிய பெரிய யூடியூபர்ஸ், அதாவது ஹிந்தியில் உள்ளவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா Iqoo தரப்புலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்க்கு நேரம் ரிவ்யூ யூனிட்டே போயிருக்கோம். அவங்க நேரம் எல்லா வீடியோவும் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஜனவரி 10 அங்கே லான்ச் எப்போ முடியுதோ அன்றைக்கி அவங்க சேனலில் பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே வந்துடும். ஸோ அதையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச் 2K ரெசல்யூஷனில் உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அதுவும் வீடியோக்குனே பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக விவோவோட அந்த V2 சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட்டை அழகாக பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணி எந்த இடத்துல எந்த ரெஃப்ரெஷ் ரேட் தேவை, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் 1 ஹெர்ட்ஸில் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி 60 ஹெர்ட்ஸ் இருக்கும். கேம் வந்து நல்ல ஒரு 120 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற 144 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற கேம் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புஷ் பண்ணும். ஸோ வீடியோவோட கலரை பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி தரும். HDR கண்டென்ட் வந்து ரியலிஸ்டிக்காக அவங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விவோவோட அந்த V2 சிப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அமேசானில் என்ன போட்டிருக்காங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 2K ரெசல்யூஷனில் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இதில் தான் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 144 ஹெர்ட்ஸ் சூப்பர், 2K ரெசல்யூஷனும் சூப்பர். பட் பேட்டரி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கைக்கு வந்த பிறகு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடியாக பின்னாடி 3 கேமரா இருக்க போகுது நண்பா. விவோவை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கேமரா என்றைக்குமே சாட்டிஸ்ஃபைடாக தான் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட நீங்கள் ரியல் டைமாக கம்பேர் பண்ணும்போது தான் இதுவான்னு குழப்பம் இருக்குது. பட் நல்லா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பாப்அப் கலர், அதாவது கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தெல்லாம் ஃபோட்டோங்க, அந்த க்ரீன்லாம் நல்ல க்ரீனாக பளிச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி சேச்சுரேஷன் லெவலில் கூட்டி என்ஹான்ஸ் பண்ணி காட்டுவாங்க, அந்த பூஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் வந்து Iqoo 7 Pro அதெல்லாம் செக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லாவே இருக்கும். பிரைமரி 50 மெகாபிக்சல் GH2 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல், வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு இருக்குது. 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 16 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3x வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஜூம் போய் உங்களால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8K ரெசல்யூஷன் வீடியோ 30 fps வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K 60 fps வந்து உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். 8K 30 fps ஃபோனில் வீடியோ எடுக்கலாம், ஃபோன்லேயே பார்க்கலாம். நீங்கள் அதை உங்கள் சிஸ்டமில் போடுறீங்க, இல்லை எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சப்போர்ட் ஆகாது. அப்படியே எடிட்டிங் சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆனாலும் உங்களால் ரெண்டர் பண்ணுறது 8K ரெசல்யூஷனில் வராது. இந்த மாதிரி 8K வச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஃபோனால் 8K வீடியோ எடுக்க முடியும். அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. வேறு எங்கேயுமே உங்களால் பயன்படுத்த முடியாது. வாட்ஸ்அப்பில் போட்டால் கம்ப்ரெஸ் ஆயிரும், இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் கம்ப்ரெஸ் ஆயிரும், எடிட்டிங் ஆப்பில் போட்டால் சப்போர்ட் ஆகாது, டிவியில் போட்டு பார்க்கணுனாலும் சப்போர்ட் ஆகாது. இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் 8K வீடியோவில் இருக்குது. பட் ஆப்ஷனாக உங்கள் ஃபோனில் இருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகக்கூடிய Snapdragon 8 Gen 2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா இதுதான் 4 nm பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட்னா அஃபிஷியலாக குளோபலாக பல இடங்களில் லான்ச் ஆகிருக்கு. ஷோமி லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் விவோ லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் அடுத்த வருஷம் 10 லான்ச் ஆகிற Snapdragon 8 Gen 2 ப்ராசர் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னா அது அந்த Iqoo லெவல் தான். அதையும் பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்தியா ஃபஸ்ட்டு
Snapdragon 8 Gen 2 டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை வந்து பார்த்துட்டு நம்மளை செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லாக எல்லா பிராண்ட்லேயும் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இந்த சிப்பு தான் இருக்க போகுது. 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்க போகிறாங்க. 120 வாட்ஸ்க்கான சார்ஜர். 8 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஃபுல்லாயிரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே 25 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து வந்துடும். டூயல் ஸ்பீக்கர் இருக்க போது. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 1600 பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து ரீச் ஆகுமா. அது HDR நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சரி, இல்லை சன்லைட்டில் நீங்கள் ஃபோனை கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாமே இருக்கும். ஸோ IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையும் பார்க்கும்போது ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது டாப்பில் கொடுத்துருக்காங்க. ரேட் எவ்வளோ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச 50,000 ரூபாய்க்கு மேலே தான் வரப்போகுது. ஏன்னா OnePlusக்கு ஈக்குவலாக இப்போ ஈடு கொடுத்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 50,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா Iqoo ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஸ்பெக் எல்லாமே ஓகே, பட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒரு ஜனவரி லான்ச் பண்ணுறாங்களா, ஏப்ரல் மாதம் வரைக்கும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமேசானில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வரும். அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாமே அந்த ஃபோனோட டாப் டு பாட்டம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாமா வேணாமன்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம், பை பை.